செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளில் கூட ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாத போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ராஜ்யம். உங்களுடைய அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே ராஜ்யம். இயேசு நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இல்லை? டெஸ்ட் பண்ணு. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென் ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென் ஆமென். நாம் எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். ஆடி பாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கொண்டாட வந்திருக்கிறோம். நாம் தேவனை கொண்டாட வந்திருக்கிறோம். உற்சாகமாக கொண்டாடுவோமா? ஆமென் ஆமென். உங்களுடைய கை தட்டல் எப்படி இருக்கணுமா? ஆரப்பாரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஹalleluya. உற்சாகமாக இந்த பில்டிங்கே போணும் தனியா. அந்த அளவுக்கு உங்களுடைய கை தட்டல் ஹalleluya. ஹalleluya. யாருக்கு? நம்ம தேவனுக்கு. ஹalleluya. மன்னாதி மன்னனுக்கு நம்ம கொடுக்கணும். ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமாக நம்ம பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். Mama
பாடலாக நாங்கள் செலவு போகிறோம். வசனம் 103 2லேருந்து 5. சங்கீதமா? சங்கீதம் 3 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒருமை தான். ஆமென். தேவனுக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். உற்சாகமாக நாங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு
நாம மாத்திரம் பாருங்க. ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவர். நீர் ஒருவரே தேவாதி தேவன். நீர் ஒருவரே தேவாதி தேவன். நீர் ஒருவரே தேவாதி தேவன் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாமம் எங்கும் வாழ்க. ஓ thank you Lord. எங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக நன்றி அப்பா. பாடுகிற வேளையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். பாடுகிற வேளையில் ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா. thank you Lord. நன்றி ராஜா. நாம மாத்திரம் உயர்த்தப்படும். Ego
துதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். God, we just thank you. உம்முடைய சிலுவையின் அன்பு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி. தேவன் நமக்கு கொடுத்த பரிதான பாக்கியம். நன்றி சரணம். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை? அப்பா நன்றி அப்பா. சபைவிட்டு எங்கேயோ போய் மனுகளை சுத்தி கொண்டிருக்கிறது. நன்றி 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 நன்றி. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நன்றி நன்றி நன்றி. தேவனுடைய சமூகத்திலே காலையிலே கூடியிருந்தது. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிதான ஒரு சூழ்நிலை. நன்றி அப்பா. நன்றி அப்பா. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை? நன்றி அப்பா. நான் அடிக்கடி சொல்வது அதில் உலகத்திலே நாம் பார்ப்போம் வேண்டாம். நன்றி அப்பா. அநேக நாடுகளிலே இப்படிப்பட்ட ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. தேவன் ஆராய்ச்சி. ஆனால் கர்த்தர் நமக்கு திரும்பி நன்றி அப்பா. நம்முடைய நேஷனுக்காக, நம்ம தேசிய தேசத்துக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த இந்த தேசம். நம்ம தேசத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும். தேச தலைவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். ராஜாவுக்காகவும், பிரைம் மினிஸ்டர், இந்த தலைமை ஸ்தூல யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அது நான் 2 விஷயத்தில் இருக்கும். நான் வாசிக்கிறோம். கர்த்தர் காலையிலே தொடர்ந்து நம்மளோடு இணைகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே. நன்றி ஈஸ்வரே. ஜீசஸ். நன்றி ஈஸ்வரே. உமக்கு நன்றி அப்பா. ஈஸ்வரே. அப்பா சிலுவையில் அன்பை வெளிப்படுத்தினோம். எங்களை ரட்சித்தவரே, எங்களை ரட்சித்தவரே. ஓ நல்லவர் நல்லவர். எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்காக நன்றி அப்பா. எனக்குள்ளே வந்ததுக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எனக்குள்ளே வந்ததுக்காக நன்றி அப்பா. நாளிலே நடப்பது, அமர்வது, உட்கார்ந்து என்னுடைய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கேயோ எப்படியோ உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஏற்றவெளியிலே நம்முடைய தொட்டது. நாம் உணர்த்தப்பட்டோம். வாழ்ந்து வாழ்த்து கொள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. Glory. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி அந்த அப்பா. பாடலை மீண்டும் பாடுவோம். யோகாவா அந்த பாடலை படிக்க சொன்னீங்க. எல்லாருமே அந்த முழு பாடலை அர்த்தம் முடியும். Yes, Lord. Thank you, Lord. சபத்தோடு நாம் படிப்போம். Yes, Lord. தேவன் சமத்தோடு
காலையிலே கர்த்தர்களோடு பேச வேண்டும். பரிசுத்தாவியான நம்மளோடு இடைவிடுவதற்கு காலையிலே நம்முடைய வழிகளை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்குகள் சகலத்தை அறிந்திருக்கின்ற தேவன் நாளிலே இந்த மனநிலையோடு நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு தெரியும். நாம் சொல்ல அவசியம்.
இந்த காலையில் ஆவியானவர்களோடு பேச வேண்டும். அவர் பேசும்போது நான் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அது கீழ்ப்படிந்து செயல்படும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். இது அநேகராக நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் வார்த்தைகளை. நான் அதன்படி செய்யாமல் மனப்போக்கில் போகிறவர்களாக வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அதில் உள்ளான கருத்துக்களை நாம் உணர்ந்து, ஒருவேளை நாம் படிக்கின்ற இந்த வார்த்தையை நிமித்தமாக ஆண்டவர் இந்த காலையிலோடு பேசுகிறார். அவர் பேசுவார் என்றால் நிச்சயமாக நமக்கு தெரியும். ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய ரீதிகளை தேவன் நம்மளோடு இந்த நாட்களிலே இடைப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும். அதுக்கு நம்மை பழக்கப்படுத்த வேண்டும். When we train our spirit to listen to the word of God, and also many times we fail to fulfill that what He asks us to do. அநேக வேளையிலே அவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் பிரகாரம் நாம் கேட்காமல், நாம் கீழ்ப்படியாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் திஸ் மார்னிங் இந்த காலையிலே கர்த்தர் நம்மளோடு இடைவெளிவராக வருவதும் போதுமாக இருக்காது. வருவது ஒழுங்காக இருந்தாலும் போகும்போது தேவன் எதிர்பார்க்கின்ற அளவில் அவருக்கு பிரிவுள்ள வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டு திரும்பி செல்ல வேண்டும். அதை நமக்கு ஆசீர்வாதம். சொல்லிப்போம். நல்ல தேவனையும் அன்புக்காக கைவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கல்வரைக்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளில் இவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோம். சமூகத்திலே தாழ்த்தி பாடல்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினோம். அதேபோல் ஆண்டவரே பரிசுத்தாக தொடர்ந்து இந்த காலங்களிலே எங்களோடு பேசுவோம். அந்த யாவரை கர்த்தர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் பலப்படுத்தும். எல்லோச்சியமானவராக இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பேசவர்கள் இந்த காலங்களிலே இப்படி யாவரையும் மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே வாழ்த்துகிறேன். நல்லது தெய்வீகாக அன்புக்காக நடிச்சு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த காலங்களிலே நண்பர்கள் நம்முடைய சபையை சார்ந்த முன்னாள் அங்கத்தினர்கள் விசேஷமாக தேனிய மாலா அவரை பற்றி ஒரு பெரிய சாட்சியை சொல்லலாம். அவர் ஓகே அது குரு கொடுப்பாங்க வேலை செஞ்சு இன்னைக்கு முதல் இந்த சபைக்கு உங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தமாக ஒரு ஜேனியை நமக்கு பழைய நண்பர் காலத்தில் இந்த சபையில் வீட்டாக மாலா சிஸ்டர். அது ஒரு பெரிய குமாரோடைய கொண்டு பேசுவது. ஸோ இவர்களுடைய திருமணத்துக்கு கர்த்தர் ஒரு கரியை பலவிதமான போராட்டங்களுக்கு இடையே கூட திருமணம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. நாட்களே பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கணும் பாருங்கள். தேவனுடைய சித்தத்து பிரகாரம் அந்த நாள் திருமணம் நடத்தப்பட்டது. இன்றைக்கு கணவன் மனைவி இருக்கிறார்கள். தேவன் அந்த ஒரு பையன் அப்படி திருமணமானது நேற்று நடந்து மனைவி நடிக்கலாம் போயிருக்கீங்கன்னு சொல்லி என்னால் போக முடியல. ஸோ நான் அவருக்கு சொல்லிட்டேன். ஓகே, இந்த நாள் கூட பையன் வளர்ந்து இன்றைக்கு நாட்கள் திருமணம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ண நாட்கள் தாத்தா படியாக. ஸோ நான் ஏன் சொல்கிறேன், நாங்கள் வரேன் இந்த சபையில் அநேகருக்கு கடப்பட்டார்கள் வச்சுக்கிட்டாங்க. சபை மொழி நான் திருமணம் செய்தேன், குடும்பம் ஆகிட்டு இன்றைக்கு அநேக மத்தியில் இருப்பாங்க. ஒரு இடைவெளி சந்தோஷமாக இருக்கிறார்கள். சாகியால் இந்த சபைக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. இந்த உருவாக்கப்பட்டவர்களுக்கு வெளியே 10 சபைக்கு ஆசீர்வாதம். ஆமென்.
அதிக தயவுசெய்து எல்லாம் ஓடிடாதீங்க. தேவனுடைய ஒரு அழைப்பு விருப்பம் என்றால், தேவனுடைய தெரிந்து கொள்ள விருப்பம் என்றால், உங்களை குறித்த ஒரு நோக்கம் திட்டமாக வைத்திருப்பார்கள். அது யாரும் தடை செய்ய முடியாது. யாவரும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சபையை கட்ட வேண்டும், சபையை பலப்படுத்த வேண்டும். நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். விரும்புகிறீங்க. இந்த நாளுக்கு கூட இந்த காலவெளியிலே யாரும் மீண்டுமாக வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து இந்த காலவெளியில் கூட நான் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க. ஓகே, இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஒரு இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஸோ இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் எல்லோருக்கும் கண்டிப்பாக மனப்பாடமாக தெரியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5 வசனங்கள் எத்தனை பேர் மனப்பாடமாக தெரியும் என்று சொல்ல முடியும்? அதே தான் கேட்குது. இந்த வசனங்கள் படிக்க தியானம் பண்ணுங்கள். அறிக்கை செய்யுங்கள். இது சொந்த ஒரு நமக்கு சொந்தமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்வது அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். நமக்கு இந்த பூமியிலே ஒரு போராட்டம் இருக்கும். மாம்ச ரீதியிலே போராட்டம் நமக்கு வருகிறது, நம் ஆயுத ரீதியில் நமக்கு போராட்டம் வருகிறது. ஸோ போராட்டங்கள் பல கோணங்களிலே நம்மளுக்கு நெருக்கி வருகின்றது. அதை யாரும் தவிர்க்க முடியாது, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள யாரும் ஓட முடியாது. ஏன்னா எங்கே போனாலும் எஸ்டில் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இங்கே பெரிய போராட்டம் இருக்குது, ஆகிய இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போடுறதுக்கு நீங்கள் தீர்மானிச்சு போகலாம். ஒரு அங்கே போனாக்க போராட்டம் இருக்காதுன்னு சொல்லி நாளை உறுதியை சொல்ல முடியுமா? வேற போராட்டம் எப்படி பாருங்க, இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த போராட்டத்திற்கு தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இவைகள் பற்றி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போங்கிறார் கர்த்தர். இந்த குறிப்பிட்ட வருஷத்திலே சொல்லப்படும் போது பாருங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சப்படி போர் செய்வர்கள் அல்ல. இந்த மாம்ச பிரகாரம் போர் செய்ய முடியாது. மாம்ச பிரகாரம் போர் செய்தால் ரத்தமும் சதையும். நீங்க எவ்வளவு பேர் அடிச்சுக்கிட்டு பாருங்க, ஒருத்தர் வெட்டி போடுறாங்க, சுட்டு போறாங்க, அது வந்து போறாங்க. போன வாரத்தை கூட மாசா பகுதியிலே அந்த போட்டோ நான் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு கலைஞர் இருக்கும், வாழ்வி பையன் ஏதோ ஒரு ட்ரபிளை மாட்டிட்டாரு. ஸோ கேங் வந்து என்ன செய்ய நம்ம இந்திய வெற்றி உடம்பு முழுது ரத்தம் இது அதே தெரிஞ்சிருக்கும். சுற்றி பார்க்குற போட்டு சுற்றில் இங்கே அப்படியே ரத்தக்காரங்க அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறான் விரோடு அப்படியே தலை சாதிச்சு ஒரு எண்ணெய். இந்த போராட்டத்துக்கு நான் சொல்லுவேன், இது மனித ரீதியிலே மாம்சத்தில் வருகிற போராட்டம். ஆனால் நமக்கு பாருங்க ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் என்னவென்றால் அது ஆவிக்குரிய போராட்டம், which cannot be seen, invisible போராட்டம். அதனால் பாருங்க நாம் தாக்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கை பாருங்க அங்கே சீரழிக்கப்படுகின்றது. அல்லது தேவனை விட்டு பாருங்க இது போராட்டம் சொல்லி நாம் வழிவிலிக்க போகிறோம். இப்படி பலவிதமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அப்படியாவது இதான் வாழ்க்கை என்று சொல்லி நாம் ஒருவேளை அப்படியே காணாமல் போயிருக்கிறோம். பைபிள் செய்ய இந்த போராட்டத்திற்கு நாம் என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணி அதை மேற்கொண்டு நான் தேசத்துக்கு வர வேண்டும். ஆமென். எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் நிச்சயம் போராட்டம் இருக்கும். அடுத்த வருஷத்தை வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்திலே எங்களுடைய போராயுதங்கள் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலன் உள்ளதாக இருக்கிறது. ஓகே, இந்த மாம்சத்துக்கு ஏற்றவராய் இது ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. ஆகையால இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கோட்டைகளையும் கட்டுகளையும் உடைத்து அதை நிர்மூலமாக்கி இதை செய்வதற்கு அதுக்கு நமக்கு தேவபலன் உள்ளதாக. ஆமென். நான் இந்த 5 வருஷத்திலே அவைகளால்
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்றின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது as a Christian that we can be more than a conqueror. அப்படின்னா தேவனுடைய நம்ம எதிரில் நம்ம தோற்று போகிறதில்ல, மேற்கொண்டு நமக்கு விரோதமாக எதிர்த்து வரும் காரியங்களை பாருங்க, அதை மேற்கொண்டு அதிலிருந்து செயல்படக்கூடிய ஜனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை பாருங்க எனக்கு பெரிய போராட்டம் இருக்குன்னு சொல்லி அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு நான் ஓடுவதில்லை. பட் கோ ஃபார்வர்ட், நாம் முன் செல்ல வேண்டும், நாம் எதிர்த்து முன் செல்ல வேண்டும். பாருங்க தண்ணி ஓடுகிறது, அது மீன் என்ன செய்வாங்க, அந்த ஆத்தோட ஓடுற தண்ணியோட ஓடுதா? இல்லை, அந்த ஓடும் தண்ணியிலே எதிர்த்து போறது தான் மீன். அப்படியாக இந்த உலகத்தில் பாருங்க நாம் இருக்கிற நாட்டிலே எல்லா விதமான போராட்டங்களும் நமக்கு உண்டு. There is no safe place on this planet. அப்ப இவைகள் மத்தியிலே என்ன செய்யணும், நாம் இந்த உலகத்துடைய காரியங்களை எதிர்த்து போர் செய்து நாம் முன்செல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். இங்க சொல்லுவாரு, எந்த எண்ணத்தையும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற காரியம் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்ம நோக்கம், நம்முடைய எண்ணங்கள், இதெல்லாம் பாருங்க நம்ம சிறு பிராயத்திலிருந்து அப்படியே வளர்ந்துட்டோம். ஆகையால when you come to the maturity, ஒரு படிதான் ஆகும் பொழுது இந்த எண்ணங்கள், இந்த காரியங்கள் பாருங்க நம்முடைய சேர்ந்து ஒன்று சேர்ந்து அமைக்கிக் கொண்டே இருக்குது. அது நம்ம விடுதலை பெறுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஆவி தேவன் கொடுக்கிறார், ரட்சிப்பில் சமாதானத்தை சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் நம்ம ஆவிக்கிரியத்தில் பாருங்க இந்த மாற்றம் பிகினிங் முதல்ல. ஆனால் அதே போல பாருங்க நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய பேச்சு வார்த்தை, நம்முடைய எல்லாமே பாருங்க சரியாக தான் இருக்குது, இருக்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் குணங்கள், நம்ம எண்ணங்கள், நம்முடைய விதமான பல விதமான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது பாருங்க, அது மாறாமல் அப்படின்னா உண்மைதானே. ஒரு மகன் ஒரு மகள், அது ஒரு சகோதர ஒரு கிறிஸ்து ஏற்றுவதாக பைபிள் says here, ஒரு கிறிஸ்து கொண்டால் அவன் புதிய சிருஷ்டி, பழையகள் எல்லாம் கலந்து போய் எல்லாம் புதிதாக மாறியது. It doesn't happen immediately. நான் ஒரு ஆள் தான் யோசிப்பேன், இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு திடீரென்று நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வரும். ஆமென். என்னோட குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறணும், என்னுடைய சிந்தை மாறி போகும், என் எண்ணங்கள், என் வழிமுறைகள், என் வாழ்க்கை ஸ்டைல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறி போகும்னு சொல்லி நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் இட் டசன்ட் ஹேப்பன். இது ரோடு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுகிறோம், இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கலாம். ஆனால் இதை மாற்றுவது பாருங்க நாம் இல்லை, அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். பட் நாட் இமீடியட்லி. நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாம் கற்பழிக்கிறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார். அதனால்தான் எபேசியர் 6 தெரியுங்க, the book of Ephesians chapter 6 6 இருக்கிற இதுக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருந்தது. இந்த போராட்டத்திலே நாம் போகிறவர்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். Ephesians chapter 6 12 வாசிப்போம், 10 வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் வருகிற நீ கர்த்தருக்குள்ளே வளரும்போது சீரியஸ்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் வளர வேண்டும் என்று சொல்லி எப்ப தீர்மானிச்சு நீ முன் சொல்லியிருக்க உடனே போராட்டம் படித்தது இதிலிருந்து யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்குள்ளே நான் பயபக்தியாக வாழ வேண்டும் சொல்லி விரும்புறது உடனே அங்கே என்ன உண்டு, போராட்டங்கள் வரும். அந்த போராட்டத்தை பாருங்க மேற்கொண்டு போறது கிறிஸ்து வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால எனக்கு ஏசு வேண்டாம், நான் இந்த வாழ்க்கையில போக மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி யோசிச்சு வாழ்க்கை பாருங்க ஆண்டவருக்கு நாம் தர வேண்டும்.
ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் நம்ம வாழ்க்கைக்கு பாருங்க அஸ்திவாரம். அல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த வாழ்க்கை மேலோக வாழ்க்கை விட்டு பூமியில் உள்ள மனிதனாக அவதரித்து நம் செய்ய வேண்டிய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து உயிர்த்தது இயேசு. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மரித்து சதாக்கள் மதித்து போவதை அந்த மரணத்திலிருந்து உயிரோடு வைக்கிறார். இதுதான் வருகிற இயேசு கிறிஸ்துவோட ஸ்பெஷல். உலகத்தில் எத்தனை பேர் மதித்து போனார்கள். அவங்க கல்லறை போய் பார்த்தோம்னா இன்னும் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றைக்கும் அது ஓபனா இருக்கு. அந்த கல்லறை பார்க்கிறவர்கள் அதுல உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் பார்க்கிறார்கள். ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் இஸ் ஃபுட்பால். நான் படித்த நாட்களிலே ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அது இயேசு கிறிஸ்துடைய இறப்பு, அடக்கம், மரணம். இப்போ அதெல்லாம் முடிச்சு உலக ரீதியை பாருங்க அது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. வேதத்தின் பிரகாரம் அது உண்மை. இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். வாழ்க்கை மாறுபடும் பாருங்க அது எதனால மாறுபடுது? அது தேவனுடைய கிருபையினாலே அவர் நம்மோடு இருப்பதனாலே அது மெய்யான தேவன் என்பதை கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்தது. அப்ப இந்த பார்க்கிறோம், இந்த வசனத்தை பார்ப்போம் என்றால் இப்போ இவ்வளவு காலமாக வாழ்க்கையை வாழ்ந்து சேர்த்து எல்லா சொத்துக்கும் என்ன சொத்து இருக்கிறார்? சிந்தையில் வந்த காரியங்கள், பழக்கவழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள். ஆனால் தான் சில வேலைகள் பாருங்க எவ்வளோ செலவு சொல்றாங்க. என் மகனுக்கு எவ்வளோ நான் புத்தி சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான். சில பெற்றோர்கள் பாருங்க கவலைப்படுறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இதை நீங்க மாத்தலாம் பிரயாசப்பட முடியல, நான் என்னையே பார்த்து பிரயாசப்படுறேன்னு சொல்லி சில வேலை பாருங்க ஒரே வேலையில் சிலர் கூட அங்கலாய்க்கிறாங்க. காரணமே நமக்குள்ளே பாருங்க அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய வேறு உறுதி போய்விட்டது. ஆனா இந்த காரியங்களை, இந்த சிச்சுவேஷன் கர்த்தர் மாற்றுவார். எப்படி மாற்றுவார் பாருங்க? நாம் நம் வாழ்க்கையில் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் காரியங்களை நிச்சயமாக பார்க்கலாம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணிகளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இப்போ வழி உண்டு. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் வீழ வேண்டும் என்றால் இங்கே யாரும் சொல்கிறார் தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா இன்றைக்கு நாம் சண்டை போடுறது நம்ம கையில் பாருங்க ஆயுதம். பார்ப்போம் என்றால் இங்கே ஒரு காரியத்தை கற்று சொல்லுகிறார். பிக்சர் பார்த்துங்க. Just a picture. Okay. சரி, எல்லாரும் தெரியுதா? இது ஏன் நம்ம அட்லீஸ்ட் வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். இந்த படத்துல பார்க்குறீங்க, இது உங்க எஃபிசியர் 6ஆம் அதிகாரத்திலே 14-15 வரைக்கும் கொடுக்கப்பட்ட வசனத்திலே இங்கே ஒரு போர் சேவனை வீரனை பார்க்கிறோம். அந்த நாட்கள் இந்த நாட்கள் ராஜா ராணி கதையை பார்த்து சொல்லிச்சுனாக்க சண்டைக்கு போறவங்க வரது எப்படி சொல்லணும்னா இந்த யுத்தத்தில் போட வேண்டிய அந்த உடம்பு எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. கம்பல்சரி தலைக்கு வந்து ஹெல்மெட் இருக்கணும். அது தமிழ் என்ன சொல்கிறோம்? ஹெல்மெட் ஆஃப் சல்வேஷன் ஹெல்மெட். இரண்டாவது பாருங்க பிரஸ்ட் பிளேஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நெஞ்சை பாதுகாப்பு பாருங்க அங்கே இன்னொரு உடனே கொடுக்கப்பட்டிருக்குது. மூன்றாவது பார்க்குறோம் த சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட், கையிலே கத்தி உண்டு, இன்னொரு கையிலே கேடகம் உண்டு, இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது பார்க்க முடியாது பாதம். 6 வேட்டன் சொல்லுங்க. ஓகே, இந்த 5 விதமான அவங்க போர்கள் இதை அணிந்திருக்க வேண்டும். அப்பதான் பாருங்க எதிரிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். இல்லாட்டி வேணா அந்த நாட்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது ட்ரைபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது ஈட்டி, கத்தி இதுதான். அப்போ எத்தனை நினைச்சோம் அவன் வந்து நம்ம குறித்து அந்த ஆயுதங்கள் பார்க்க வரும் பொழுது
கையில் அந்த கடைகத்தில் வந்து கட்டி கொள்வார். இன்னொரு கையை கத்தி ஒன்று கத்தியில் தான் பாருங்க எதிரிக்கு காக்க வேண்டும். இது வந்து ஒரு ஒழுங்குமுறை. இப்படி இல்லாதவர்களை பட்டணத்திலே சேர்க்க முடியாது, அவனால் முன் செல்ல முடியாது, அவனால் ஒன்று செய்ய அங்கே அனுமதிக்க மாட்டார். இதே போல ஆண்டவர் சொல்ற பாருங்க வசனத்திலே தொடர்ந்து வசனம் வாசிக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை உங்களில் அறையிலே கட்டினாயோ. ஓகே, இந்த போர் கவசங்கள் என்னவென்று சொல்லி நாம் பார்க்க போறோம். முதலாவது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினார்களாயோ. ஓகே, அது எதை காட்டுகிறது? வேர் இஸ் தி பேல்ட் ஆஃப் ட்ரூத். நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும். ஓகே, சத்தியம் எதை காட்டுகிறது பாப்போம். பேல்ட் ஆஃப் தி ட்ரூத். இடுப்புல கட்டு. இடுப்புல பாருங்க, மனிதத்துக்கு போறவர்கள், சண்டைக்கு போறவங்க பாருங்க, அவங்க நிற்கிற விதமே சரிக்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதி வந்து மிக மிக முக்கியம். ஆமென். இந்த பகுதி வந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆகிய முதல் காரியம் பேசிக்கலி பார்க்க அந்த இடுப்பு பகுதி வந்து நல்லா வெல்கா டைட்டாக கட்டப்பட்டு போயிடும். ஆமென். ஸோ கிவ் யூ ப்ராப்பர் பேலன்ஸ். இல்லைன்னா பேலன்ஸ் தவறி போச்சுனாக்கா நீ கீழே வந்துடுவோம், முன்னாடி வந்து ஃப்ரீ ஆகிடும். அப்போ the first thing here we see about the belt. இந்த பெல்ட் வந்து ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய சத்தியம், அந்த ஒரு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினாயோ. ஓகே, அதோட அர்த்தம் என்ன? நம்மளோட வாழ்க்கையிலே நாம் சத்தத்துக்கு விரோதமாக நாம் போர்வை மேற்கொள்ள ஃபர்ஸ்ட் காரியம் ஆமாம், சத்தியம் என்னும் அதை நாம் கட்டிடவாக இருக்கிறது. The truth, the belt of truth vanishes. அப்படின்னா ஒவ்வொரு தேவபடிகளும் பாருங்க, போரை முன் செல்லுவர்கள் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், பிசாசுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நாம் நிற்க வேண்டும் என்றால், the first principle you must, everybody must learn the truth of God. நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு உண்மையில் ஒரு பகுதி இல்லாவிட்டால் நம்ம அஸ்திபாரமே எல்லாம் போயிடும். If you want to be a good soldier for Christ, the first thing here is நம்ம உண்மையில் உத்தமமாக இருக்க வேண்டும். இதான் வேலை சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் உண்மை இல்லாவிட்டால் நாம் வழி தவறி போய்விடுவோம். நம்ம வாழ்க்கையை பெற்றோராக போய் பேசுவதாக இருப்போம் என்றால் நம்ம இந்த ஆவிக்குரிய திட்டத்தை மேற்கொள்ள முடியாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்ல பாருங்க, நம்ம ஹோல் லைஃப், நம்ம முழு வாழ்க்கை சுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், உண்மையுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உண்மையெல்லாம் பேசணும், உண்மைக்கு தான் பொய்யை பேசக்கூடாது. அது பொய்யை திருப்பி பாருங்க, அது உண்மையை மாற்றக்கூடாது. இப்படி வேதம் தெய்வம் சொல்லுகிறது. இது கொஞ்சம் விவரித்து நம்ம பார்க்கலாம். நான் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். நான் இந்த நாட்களிலே இந்த உண்மை என்ற பகுதி வந்து நான் பார்க்க போகிறேன். அது இல்லையா, 6 விதமான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இது எல்லாத்தையும் நான் போக முடியாது. ஸோ மேபி நான் வரக்கூட நான் ப்ரீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆயுதமாக நாம் பார்க்கலாம். ஸோ டுடே and we are going to study what are the spiritual condition to be winning the war. Okay, இந்த ட்ரூத்தை சொல்லும்போது வேறு என்ன சொல்லுவாங்க வாசிப்போம். யோவான் நிருபம் 14ஆம் அதிகாரம், John Gospel chapter 14 verse 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஓகே, உண்மை அந்த பாருங்க எங்கே ஆர்வமாக இருக்கு, அது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. மனுஷரை பாருங்க நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. மனுஷருடைய கடமை cannot follow. பட் நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் தேவன் என்ற நாம் வேதம் சொல்லுவது அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். So the Bible says, பிரதர், அதற்கு இயேசு, நானே வழியும், அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டு சொல்றாரு, you have to be successful in your life. நம்பணும் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வழி ஜீவன் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சாமிடத்தில் பாருங்க, அவரிடத்தில் எந்த பித்தலாட்டம் ஒன்றும் இல்லை, எந்த விதமான காரணமான காரியம் எதுவும் இல்லை. தேவன் மனித ரூபம் எடுத்து மனிதனாக அந்த பூமியை அவதரித்தார் என்று சொல்லி.
அவர்கள் யாரும் எந்த ஒரு பிழையோ ஒரு குற்றத்தையோ காண முடியவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Many people trying to prove it. முடியல. ஏனென்றால் அவர் தெய்வமே மனுஷனுக்கு ரூபத்தில் இருந்து வாழ்ந்தார். அப்ப அவர் வாழ்க்கையானது நமக்கு ஒரு மாடலா இருப்பதை நாம் உணர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவரை பின்பற்றுகின்ற நாம் என்ன செய்வார்? அவருடைய அடிச்சுவடுகளுக்காக நாம் பின்பற்றுவோம். அல்லேலூயா. இயேசு உண்மையா இருக்கிறார். அவர் பேச்சில் உண்மை இருந்தது. எதிலுமே எந்த ஒரு தாழ்வான காரியம் இல்லை. அவர் சொன்ன பிரகாரம் சத்தியத்துக்கு நடந்தார், வாழ்ந்தார், ஜீவித்தார். இந்த உலகத்துக்கு பாருங்க ஒரு ஒளியாக ஜெயித்தார் சொன்னார். இன்றைக்கு தேவர்களாக நாம் பாருங்க இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஜெயிக்க விட்டார். நான் உண்மையா இருக்க கற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு உண்மையை கொண்டு சொல்றாங்க. நல்ல சில பேர் சொல்லுவாங்க, நல்ல காரியத்துக்கு நீ போய் பேசலாம். அவங்களோட பழக்கம் சொல்லி ஆயிரம் பொய்யை சொல்லி இன்னைக்கு இந்த உணவை பாருங்க இப்படிதான் மாறிக்கணும் போகுது. தனக்கு இஷ்டப்பிரகாரம் பாருங்க சூழ்நிலையை நாம் அமைச்சு கொடுக்கிறோம். நமக்கு இஷ்டப்பிரகாரம் நாம் வார்த்தைகளை நாம் மாற்றுகிறோம். நமக்கு எதெல்லாம் மனுஷன் சரி பண்ணுகிறதோ அந்த பிரகாரம் நடக்கின்றோம். ஆனால் சகோதரி நல்லா உடல் பாருங்க, இஃப் யூ ஆர் எ கிறிஸ்டியன், எடுக்கிற தீர்மானங்கள், செய்கிற காரியங்கள், நீங்க பேசுகிற வார்த்தை எல்லாம் தேவன பார்வையில் உண்மைகளாக இருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிறோம், அப்பா அம்மா நம்ம எவ்வளவு கட்டுங்களா உண்மைதானே. பிள்ளைகள் கவர் செய்யும்போது போய் பேச நம்ம என்ன சொல்றோம்? அவங்ககிட்ட நீ நல்லா பேச நான் சொல்றோம். சொல்லுங்க, எந்த பேரண்ட்ஸ் நம்ம கெட்டவர்களா இருந்தால் கூட நம்ம பிள்ளைகள் வந்து ஒழுங்கா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒழுங்கு நாம் சொல்லுகிறோம். போய் பேசணும்னா ஏன் நீ போய் பேசுறது அடிக்கிறோம், தண்டிக்கிறோம். ஆனா நம்ம யார் தண்டிக்கிறோம்? யார் நம்மளை வந்து கரெக்ட் பண்ண போறா? சொல்லுங்க. ஒரு காலத்தில் 5 வருஷம் எப்படி மாற்றிட்டு போகலாம், நேரத்துக்கு மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், பச்சை மாதிரி அதை செய்யலாம், எதை செய்யலாம், என்ன நிறுத்தி அப்பா அம்மா போய் பேசலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், ஓகே, உங்களோட நண்பர்கள் பேசலாம். வாழ்க்கையில் எந்த ஒரு திருமணம் இல்லாமல் செய்யலாம், ஒரு பாவம் இல்லை சொல்லி இங்கே வந்து போதிக்கிறாங்க, அதெல்லாம் செய்கிறார்கள். நான் அப்படி தான் யோசித்தேன். பிகின் டு க்ரோ இதெல்லாம் கடவுளை வார்த்தைகளை படிக்கும்போது அநேகருடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கும்போது உலகங்களை திரும்புகிற காரியங்களை கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ஒரு காலத்தில் நான் பர்சனலி கற்றுக்கொண்டிருக்கிறார். இது பொதுவாக போதிக்கிற காரியம். முதல் காரியம் நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம உண்மை இல்லாவிட்டால் நாம் எதிரிலே நம்ம சொல்ல முடியும். தெரிஞ்சு விடுங்க, கட்டி விடுங்க. அதை இவங்க கடைபிடிக்க வேண்டும். ஒரு அன்றாட வாழ்க்கையை பிறகு நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க தான் வேண்டும். ஆமென். ஒரு தவறு செய்யணுமா சொல்லுங்க, எஸ் ஐ பன் அதை மாற்றிக்கொள்ளு. இல்லை தவறு செய்ய வேண்டிய யாரு, அதுக்கு நீ யாரு எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? 10 பேர் கூட நீங்க ப்ரூவ் பண்ணலாம். அது சில என்ன காரியத்தை எப்படியோ மாற்றிக்கிட்டு பேசணும். அப்படி பேசுறதுனால பாருங்க நாம் வந்து கற்றுக் கொள்ள முடியாது. நம்முடைய தவறுக்கு பாருங்க நாம் தான் புரியுதா? ஏன் என்ன சொல்ற பாருங்க, நானே வழியும் சத்தியும் ஜீவனா இருக்கின்றேன், என்னை இல்லாமல் ஒருவனுக்கு பிதாவிடத்திலே போக முடியாது நாடு சொல்லிவிட்டார். ஓகே, இந்த மாதிரி ரீதியில் பார்க்கல போய் பேசுகிற நம்ம திடீர்னு மருத்துவ பரவத்து போக முடியும். அப்படி நிச்சயமாக. ஸோ நம்மை நாம் சரிவித்துக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு தவறு தெரிகிற ஒவ்வொரு காரியத்திலிருந்து பாருங்க நம் மனம் திருப்ப வேண்டும், அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரு பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ கர்த்தர் முன்பாக நம்முடைய வாழ்க்கையை உண்மையாக இருக்கிறது. பிகினிங் ஆஃப் யுவர் வெரி கிறிஸ்டியன் லைஃப். ஆரம்பத்திலேயே இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நான் பேசுறதுனால கேட்கலாம், ஒரு 10 போய் பேசுறியா எல்லாம் உண்மையா ஒரு நாள் சரியா அறிந்து வரையாமல். ஆனால் கர்த்தரை எப்போ தொடப்பட்டு உணர்த்தப்பட்டனோ அது வந்து எப்போதுமே பாருங்க நான் ரொம்ப யோசிப்பது சில காரியங்கள் செய்வது சொல்வது அப்படியே தப்பித்தவர் எல்லாச்சும் ஒரு வார்த்தை வந்து சகோதரி சொல்லுங்க. தேவடைய சமூகத்திலே நாம் இறுதி திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
அப்படியே அனைத்து முறையான செய்ய தவறு ஆண்டு சொல்றது மன்னிப்பு கேட்கறது மனது பாருங்க. இந்த நினைக்கிறேன் இந்த ஒரு பிரின்சிபல் எல்லாரும் நம்ம கலைக்கிட்டு கொண்டாங்க. இந்த சேஷ் கிருஷ்ண ப்ராப்ளம் உண்மைதான். நான் ஒருத்தர் உண்மையாகணும்னு சொல்லி பிரச்சனை இல்லை. ஒரு கணவன் தன் மனிதத்தில் உண்மையாக இருப்பாருனால பிரச்சனை இல்லை. அதே போல மனைவி பிள்ளைகள் பாருங்க பெற்றோருக்கு உண்மையாக இருப்பார்கள் அங்கே பிரச்சனை இல்லை. ஃபேமிலியில் பிரச்சனை இல்லை. சபையில பற்றி இப்படி நிலையில கூடி வரும்போது சபையில குழப்பம் இல்லை, சண்டை இல்லை, வம்பம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே பாருங்க நம்ம கத்தசத்தில் அர்ப்பணித்து நான் உண்மையான காரியங்களை பேசுவதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகிய இந்த காரியம் வந்து தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே சத்துரு பிசாசான பாருங்க அவர் எப்படிப்பட்டவர் என்று வேறு தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி உங்கள் பிதாவுடைய செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷனை கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே ஆண்டு சொல்கிறார், நானே வழியில் சத்தியம் சீக்கிரமா இருக்கின்றேன். இங்கே பிசாசு சொல்லுவது வந்து அவன் பொய்யன் என்று வேறு சொல்ல முடியாது. பார்ப்போம் பொய்க்கு பிதா, பொய்க்கு தகப்பன். வாய் தடுக்கும் போது பொய் தான் எதை செய்தாலும் பொய் சுத்தலாம். இது பிசாசுடைய கரெக்டர். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்க நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், சில ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், நாம் அந்த வழியை நம்ம வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கலாம். உங்களுடைய வழியை நாம் பின்பற்ற முடியுமா? சொல்லு கூடாது. ஆனால் ஆண்டவரே சொல்லிவிட்டா நாம் பொய்யர் என்று சொல்லி அதை நம்பி நம்ம போவோம். நாம் அந்த கணக்கில் விழுவடி. அப்ப அவருடைய காரியங்கள் பாருங்க, திரைகள் ஒன்று நம்மளுக்கு எந்த ஒரு சம்பந்தமாக இருக்க முடியாது. மஸ்ட் பி a clear cut. சாசனோடைய குணாதிபதி தெய்வத்தை கொண்டு பழக்கி இது கஷ்டம். As I always say, Christian life is not an easy life. கஷ்டம் என்று சொல்லி யோசினா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஜீவன் வெளிச்சம் உண்டு. அதே பரலோகத்துக்கு போற வழி வந்து மிகவும் இடுக்கமான வழி, குறுகலான வழி. அதுல வந்து ரொம்ப பேர் போக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு என்று சொல்லி அப்படியே வழி விடுவோம். சகோதரி சொல்லி அதுதான் போற வழி கண்டிப்பாக இடுக்கமும் இடுக்கமா தான் இருக்கும். There's so many things in our life we must prepare to change. அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளால முடியாது. When we depend on God, hallelujah, Spirit of the Lord will change you. Hallelujah. அதுக்கு நம்ம எதிர்பாரா நடந்துன்னு சொல்லிட்டாங்க. then the சத்ரு அங்கே நமக்கு எதிராக வர செயல்படுகிறார். அந்த வசனம் இன்னொரு வாசிக்கிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். இது யூதர்களுக்கு குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர் எப்போதுமே தேவனுடைய காரியத்தை எதிர்க்கிறார்கள், குணப்பாடு இருக்கிறார்கள். அவருக்கு ஆண்டவர் பேசும்போது பாருங்க, இதோ மகனேகளை பேசுகிறார், சத்தியத்தை கீழ்ப்படிந்து எதிர்த்து தான் பேசுறார். ஆமென். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி சொல்றார், உங்களுடைய பிதாவுடைய விருப்பத்தின்படி இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அதுதான் நீங்க செய்யறீங்க. ஏன்னா அவங்களுடைய செய்கிறது பாருங்க, கெடுப்பது, அடிப்பது, கொலை செய்வது, குத்தலாட்டம் செய்வது எல்லாமே. அப்ப அதிலே நாம் நடக்க வேண்டும் சொல்லி நாம் விரும்புகிறோம். அவன் ஆதி முதல் கொண்டு இப்ப மட்டும் இல்ல, விசுவாசம் படைத்த நாளிலிருந்து அவன் செய்யற காரணம் எல்லாம் புது. மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். கொலை
பிள்ளைகளுக்கு அங்கே கொலையுது ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே அது காரணமாக மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாய் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைக்கவில்லை. அவனிடத்தில் சத்தியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நடக்கும் சத்தியம். ஜீசஸ் ஹalleluya. நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியம் இயேசு. ஆமென். ட்ரூத் இஸ் ஜீசஸ். ஆமென். அவருடைய அந்த மகிமை நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி குணாதிசயம் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வரும் என்றால் நம்ம ஏற்கனவே கிறிஸ்து போல இயேசு கிறிஸ்து உண்மையும் சக்தியும் ஜீவன். ஆமென். நாம் பாருங்க விசாசன திருடு பண்றோம், கொலைகாரன், பித்தலாட்டக்காரன், ஆதி முதல் கொண்டு அவருடைய செயல்பாடுகள் அப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மெய்யான ஜீவனை விட்டு நாம மனம் விருப்பம் போல போனோம்னாக்கா நம்ம யார் வழியை நாம் பின்பற்றுவோம்? விசுவாச பிள்ளைகள் சொல்லுங்க. நான் பேச வந்ததுங்க விசுவாச வைகை. So we need to be changed. நம்மால் மாற வேண்டும். இந்த யுத்தத்திலே வரும் தாவீதின் யுத்தத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சும்மா வர you have to do your homework. நம்மளோட வீட்டு வேலையை நாம் செஞ்சாகணும். வெள்ளவை கத்துற வார்த்தையை வாசிக்கும் போது, படிக்கும் போது, தியானிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் கவனமாக இருங்க. அவைகள் மூலியமாக நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு பல வழிகள் உண்டு. ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த காது வாங்கி இந்த காது விட வேண்டாம். இந்த ரெண்டு காது வருவது இறுதிக்குள்ளே போக வேண்டும். ஆமென். இதெல்லாம் செஞ்சு பாருங்க. லைஃப் கேன் சேஞ்ச். ஹalleluya. கிராஜுவலி கத்தர் மாற்றுவார், சரிப்படுத்துவார். எங்கெல்லாம் வர வாழ்க்கையில் இருக்கும் குறைபாடு கொண்டோ எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். எனக்கு நவடேஸ் ப்ராப்ளம் இந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பிகாஸ் த கமிங் ஆஃப் த லார்ட் இஸ் ப்ரோவிங். ஹalleluya. நீங்க ரொம்ப பேர் நம்ம விளையாண்டுட்டு டேக்ஸ் லைஃப் இஸ் ஒரு லைஃப் ஜெர்னி மாதிரி அப்படியே போயிட்டு வர்றது இந்த மாதிரி லைஃப் வேணும். அதான் இப்போ நான் சொல்கிற வாழ்க்கைலாம் சொல்லுவது ஏஜில் யங் ஏஜ்லேயே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து காரணம் சொல்வது நீங்களாம் வளர்ந்து நல்ல ஒரு லீடர்ஷிப்பில் வர வேண்டும். The church is talking about the second generation. நான் போன வாரத்தை பேசும்போது லீடர்லாம் சொன்னாங்க. அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கணும். பட் how we are going to create next generation? இப்போ நான் ஊட்டி தான் எடுத்துக்கொண்டு பாருங்க. எனக்கு ஒரு 20 கிளாஸ் 30 கிளாஸ் அதுக்கு நிறைய நான் ஏசியிருக்கேன் ஓடிட்டு இருக்கோம். இந்த டே எப்பொழுது 17 நான் வச்சு விட நான் அப்படியே ஓடிட்டு ஆரம்பிச்சாச்சு. வேலை செய்து பல ஊழியெல்லாம் செய்யும். அது என்ன நான் இந்த நாட்டில் வாழை பிள்ளை பாருங்க எவ்வளோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. அந்த நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எப்படி அடிப்பட்ட வருஷத்துக்கு எதுவுமே இல்லை. வயசுகள் கூட இல்லை. சபைக்கு நடந்து போவோம். நான் ஊரில் இந்தியாவில் இருக்கும்போது படிக்கும்போது 7 வயசாக எவ்ரி சண்டே மார்னிங் பாருங்க எல்லாம் வயலாக அவங்க பாடி ஸ்கூல் அந்த 7 வயசில் கொஞ்சம் என்ன பாருங்க அங்கே உடனே ஒரு காலையில் 5 மணிக்கு ரைட். அது ஏன் அப்பா அம்மா கொஞ்சம் போய் போட்டாங்க போய் வேண்டிய அவசியம் இல்லை. வயசில் நல்லா வசதியாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவோட எண்ணம் அவர் அங்கே தான் படித்தாராங்க. நாங்கள் இங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்சி அனுப்பிவிட்டாங்க. 1955 எத்தனை வருஷத்துனால 5 மணிக்கு உடனே ஒரு கையில் வரலாம். யாராக தூங்குறாங்க எல்லாத்துக்கும் நடக்க விடுவோம். 5 மணிக்கு வீட்டில் இருக்குமா ப்ரேயர் என்ன தூக்கத்தோடு தான் கேட்குறேன். அது பிற்பாடு மார்னிங் டியூட்டி போய் தண்ணி எடுக்கணும், அது எடுக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஸ்கூல் மதியானம் அங்கே வந்து ஆஃப்டர்நூன் மார்னிங் செக்ஷன் ஆஃப்டர்நூன் அது பிற்பாடு வந்து லஞ்ச் பீரியடு ஆஃப்டர் செக்ஷன் அது முடியும் 5 6 வருவோம். திருப்பி எங்களை வேலையை நாங்கள் செஞ்சிடும். இப்போ 9 o'clock எகெயின் பாருங்கள் 7 o'clock வந்து ப்ரேயர் ஆரம்பிக்கும். அது பிற்பாடு திரும்பி போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும். இதுதான் அந்த நாட்டில் ரொம்ப சிரமமாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்பொழுது நான் உணரும்போது அது நல்லது இருக்கு.
சில பேர் அநேக பேர் பாருங்க, நம்ம சில பேருக்கு புத்தி சொல்லுவோம், ரொம்ப அலட்சியம் எடுத்துக்கொள்வாங்க. வேணாம் சொல்லுவோம், தனித்தன்னை கண்டிப்பு வருவது சில பேர் விரும்ப மாட்டாங்க. அது கோபமாக தான், எனக்கு கோபம். ஆனால் அதில் பழக்கப்பட்டவர்கள், ஆமே, டிசிப்ளின் வருவது பாருங்க, அதை நாம் கண்டித்து உணர்த்துவதை ஏற்றுக்கொண்டவர்கள், பழக்கப்பட்டவர்கள், நாளடைவிலே நீங்கள் வளர பாருங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும். Now I begin to equalize. I'm 77 years old. நான் 7 வயசுல கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் பாருங்க, இன்னும் என் மனதிலே பாருங்க அப்படியே பசுமையா. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் எவ்வளவு அழகான விஷயம். அந்த நாட்டில் சண்டே ஸ்கூல் எங்கே தெரியுங்களா? பாறை, பாறைன்னு தெரியும். பேர்ட் ஸ்கூலாக தான் மரத்துக்களை பாறை, அந்த பாறையில் மொட்டையில் உட்காந்து நாங்கள் வந்து சண்டே ஸ்கூல் ஸ்டோரி கேட்கும். சொல்லுங்க, அந்த லைஃப் உங்களுக்கு அந்த நாட்களில் கற்றுக்கொண்ட காரியங்கள் இன்னும் மனசை பசுமையாக இருக்கு. ஆகையால கிறிஸ்தவ லைஃப் ஆனது இஸ் வெரி டிஃபரண்ட் லைஃப். அதை நாம் ஏற்றுக்கொண்டு பாருங்க, நம்மளுடைய டிசிப்ளின் பண்ணி அதில் கடந்து போய் தான் நாங்கள் வேண்டும். அப்போதான் இந்த கருத்து நம்ம நேர முட்டாக உருவாக்கலாம். It can be a very well source in the church. அப்படி சில பேர் நம்ம சொல்லலாம், நாங்களாம் சில நாட்களாக ஈஸியாக போகலாம், இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுவோம், சொன்னாலும் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் போட்ட அந்த அஸ்திவாரம் யாரும் அசைக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்கு ஏற்படுத்த பிரகாரம் உறுதியாக நின்று அந்த சத்தியத்துக்குள்ளே நாம் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதமாக. ஓகே, நான் வாசிக்கமாக. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது நான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவனுடைய வழி நமக்கு வேண்டாம். சத்துடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மாறாக கிறிஸ்துக்கு நல்ல ஏற்ற போர் சேவனாக நம்மை உருவாக்குவோம். வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசியும். 2 தீமோத்தேயு chapter 2 verse 5. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. உத்தமன் வார்த்தை உத்தமனா உண்மை உள்ளவன். person must be very transparency, willing to take correction, discipline. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வர வேண்டும். சாஸ்திரம் மேற்பட வேண்டும் சொன்ன பாருங்க, இந்த குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். இதை நாம் கடைபிடிக்க தான் வேண்டும். அதை லைக் இட், ஐ டோன்ட் லைக் இட். அதான் போல் பண்ணி தீமோத்தேயு சொல்லும் பொழுது சொல்ல 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னை படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன். சொல்லுங்க, வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் சபைக்கு நல்ல ஒரு தூணாக இருக்கிறீர்கள். ஊழியத்தை கர்த்தர் அழைக்கப்பட்டால் அதுக்கு நீங்கள் போவீங்க. அது முன்னாடி பாருங்க, இந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ்க்கை நாம் செவிமடுத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் ஆமென். இந்த கண்டிஷன் வந்து டாக்டர் போடணும். பாருங்க, என்ன சொல்றது, பட் இதெல்லாம் வந்து உண்மை நெசசரி. இந்த பிரின்சிபல்ல நம்ம வாழ்க்கையை நாம் பற்றி நாம் முன் சொல்லியிருக்கார். உண்மையாக சாத்தானுடைய திட்டம் நமக்கு வேண்டாம். அவருடைய யோசனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய பேச்சுவார்த்தை நமக்கு வேண்டாம்.
அதை செய்து கொண்டு பாருங்க, நம்ம யுத்தத்தில் செல்ல முடியாது. அப்படி யுத்தத்தில் போனோம்னாக்கா நம்ம கீழே விழுந்துருவோம், நம்ம தோற்று போயிடுவோம். நம்முடைய நோக்கம் திட்டம் எல்லாம் பாருங்க, நாம் மேற்கொள்ள வேண்டும். We must be an overcomer. அதான் வந்து 2 Corinthians 10 சொல்லப்பட்ட வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாக இருக்கிறோம். அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும், உடைக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும். மற்ற அரஸ்டல் ஆமென். எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், தேவ வார்த்தை காரியங்கள் எல்லாம் பிசாசுக்கு சொந்தமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த எண்ணங்கள் உடைக்கப்பட வேண்டும், சரிப்படுத்தப்பட வேண்டும், நாம் மாற வேண்டும், நாம் அந்த பொய் பேசுகிற உண்மையை பேச வேண்டும். இது போல பிராக்டிக்கலி நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். ஆமென். மூடியை பார்க்கப்பட்டு நான் சொல்லுறேன், வீட்டில் கூட மனைவி வெளியே வரீங்களான்னு சொல்லுங்க, எங்கே போட்டு இல்லை கணவனுக்கு போறீங்களா, எங்கே போய் சொல்லுவாங்க, உண்மை பேசுங்க. பிள்ளைங்க பெற்றோர் தெரியும் இவ்வளோ காரியம் நம்ம செய்கிறோம். நீங்கள் வெளியே போயிட்டு செய்கிற காரியத்தெல்லாம் அப்பா அம்மா போய் ஷேர் பண்ணிக்கலாம். எத்தனை பிள்ளைங்க பாருங்க, அது மறைமுகமாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, என்ன நாட்களில் பேசலாம் சொல்கிறேன், நான் கிறிஸ்து கொண்டு கடவுளான். ஆனாலும் பெற்றோர்கள் இப்படிப்பட்ட டீச்சிங் கொடுக்கவே இல்லை. அந்த நாட்களில் அவர்கள் பாருங்க, நான் கொடுத்த மாதிரி எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம்ல, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம். ஆமென். ஆனால் உங்களுக்கு பாருங்க, இவர்கள் ஒரு தேவ சமூகத்தில் இருப்பது நல்லது. இது அறிந்து கொள்வீர்களால், கற்றுக்கொள்வீர்களால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்ல தேவ வயசில் கட்ட முடியும், கொண்டு வர முடியும். And you can be blessed to many people. ஆமென். அதுதான் சபையோட நோக்கம். அது ஏதோ கூட்டமாக போயிட்டு பாட்டு பாடிட்டு 4 பாட்டு பாடிட்டு சாட்சி கட்டிட்டு காணிக்கை எடுத்துட்டு பிரசங்கத்தை கேட்டு போகிறது கேட்கிறது கற்றுற வாழ்க்கை அமைதி நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதை நாம் பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதை செய்வோம். நான் வந்து நிச்சயமாக கேட்கிறேன். அது பார்ப்போம். நம்மளை அழைத்தவர் உண்மையில் தேவன். ஆமென். நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள் உண்மை என்று வேறு சொல்லுகின்றது. வாசிப்போம், வாசித்து கடந்து போகும். 2 கொரிந்தியர் 1:20 வாசிப்போம். எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுகிறது God has given you promises. சில வேளை பாருங்க, உங்களுக்கு நல்ல வார்த்தைகள், தீர்க்க வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். அது தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், promises. Hold to that. பாருங்க, நம்ம உண்மையாக நடக்கிறதா இருப்போம்னா ஆண்டவர் நம்மை கொடுத்து ஒரு மேலான திட்டத்தை ஆக வைத்திருப்பார். ஆகையில இது நமக்கு நல்ல வாக்கு திட்டங்களை கொடுத்து நம்மளை திடப்படுத்துகிறதா இருக்கின்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இது அந்த வசனம் 2 தீமோத்தேயுவிலே 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவர்களுக்குள் கொடுக்கும் தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எதாக இருந்தாலும் சரி, அது பிடித்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் ஆமென். ஆனா எப்படி உண்மையாக பாருங்க, அதை பிடித்துக் கொண்டு அதை குறித்து யோசிப்பது, சிந்திப்பது, செயல்படுவது, ஆயத்தப்படுத்த வேண்டும். பிறகு வராங்க சில பேர் பாருங்க, தீர்க்க தரிசி கைவிட்டு ஜெபிக்கிறாங்க, சில வாக்குத்தத்தம் சொல்றாங்க. அவங்க வாக்குத்தத்தை சொல்றதுனால பாருங்க நிறைவேறும் எதிர்பார்க்க நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? வார்த்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல அந்த காரியங்களை குறிப்பிட்டுக் கொண்டு நீங்கள் செய்வீர்கள். இன்னொரு காரியம், நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ப்ராமிசஸ் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. அன்றாலும் நம்மை நாமே பழக்கப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாமே
காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இதெல்லாம் செய்யாம நம்ம மனமோட திகிரி சொல்றாரு, பாஸ் சொல்றாரு, அதெல்லாம் வரும். அதுவும் நடக்கும். ஏமாந்து பாருங்க. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் ரொம்ப வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவையெல்லாம் ஏற்ற காலத்தில் அங்கே நிறைவேற பெற்றது. என்ன எழுதுவாங்க, அவர் போய் பேசுகிற தெய்வம் நான் சொல்லப்பட ஆசை. ஆமென். வாழ்க்கையிலே என்ன சொல்லணும், உண்மை உத்தமாக நடக்க கற்றுக் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து தந்திருக்கும் வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இல்லாட்டி போனால் நிறைய வேற அப்படியேதான் இங்கே நம்மளே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த காரியம் நடக்க போகுது. Unless you're willing to change your lifestyle, willing to submit Sunday's life to God, அந்த நிலையிலே நாம் வர முடியாது போனாங்க. Nothing is going to take place. So don't be fooled. சில பேர் அப்படியே நினைச்சுக்கணும், இது நடக்க போகுது. But then your life is not changed. மாறல, அப்படியே இருக்கிறோம். What do you expect from God? சில சொல்றோம், ஆண்டவர் எனக்கு எவ்வளவு தீங்கு சொல்ல அப்படி நடக்கிறாங்க. அதனால முதல் காரியத்துக்கு நான் கற்றுக்கொண்டாங்க உண்மை. ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், நாம் வெல்ல வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் திங், பேசிக் திங் இஸ் நாம் உண்மையாக இருப்போம், உண்மையை பேசுவோம். பொய் நம்ம வாழ்க்கையை வாழ்க்கை வேண்டாம். எல்லாத்தையும் கலந்து தேவன் சொல்லுறாங்க. இந்த சத்தியத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். இந்த சத்தியம் நமக்கு வளரட்டும். வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரம் நான் உண்மையாக எல்லாம் பிடித்துக்கோம். மகள் தேங்க்யூ ஃபார் எல்லாரும் நீண்ட வாயிலே நாம் கரைகளை உயர்த்தி நாங்களே கேட்டு சத்திய வார்த்தை பிரகாரம் என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். என்னை நமக்கு தருகிறேன். ஆண்டவர் அது படித்தினாலோ, என்னுடைய ஞானத்தினாலோ, அறிவினால, படிப்பினால, பட்ட பதவினால நான் ஒரு சமூகத்தில் நான் நெருங்க முடியாது. தேவன வாழ்க்கையிலே கிரியை செய்கின்றால் நம்முடைய அந்தஸ்து, நம்ம பெருமை, நம்ம படிப்பு, நம்முடைய எல்லா காரியத்தையும் ஓட்டு கட்டி வைத்து கர்த்தர் சந்தேஷம் ஆண்டவரே நான் வெறுமையாக வருகிறேன், இருக்கிறவனவா வருகிறேன். ஆண்டவரே வாழ்க்கை கர்த்தர் தொடங்க இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் முன் செல்ல வேண்டும். வாங்கி போவதில்லை, தைரியமாக நின்று யுத்தத்திலே பங்கை நிறைவேற்றுவேன். உண்மையுத்தமாக ஆண்டவரே இந்த காரியங்களை வார்த்தைக்காக நன்றி அப்பா. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் கர்த்தர் சொன்னேன். Hello. Jesus. Hello. Oh God, thank you. Hallelujah. Thank you, Lord. Yes, we are. Hallelujah. Glory to God. Okay, we start from இந்த பாடல் வந்து நல்ல ஒரு டெடிகேஷனான பாடல். கர்த்தர் காலையிலே நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கேட்கிறார். ஆனபிலிட்டி சரண்டர். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் சொற்கள் கொடுக்க விரும்புறீங்க? ஹalleluya. ஆமென். கொடுக்கனாக்க என்ன நல்லா கூட்டிட்டு ஓடிட்டு வர. அன்றாட வாழ்க்கையிலே வந்து இருக்கிறவங்க ஆனா நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை உண்மையோடு கொடுத்து செய்வாங்க. அதான் பார்த்து என்னை கருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை கருகிறேன். எல்லாம் சொல்லி படிப்பாங்க.
கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்கும் சித்தத்துக்காய் சாதாரண மனிதர்கள் எங்களால ஒரு காலத்தை மாற்ற முடியாது. Many times we try to change our lifestyle, but we can't come. முடியல. அதனால் புத்தகத்திலே விழுந்து வருகிறோம். எங்களை படைத்தவர், எங்களை படைத்த குறைவனால் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய முடியும். எங்கள் வாழ்க்கை பெருமாறு எங்களை மாற்ற மாட்டோம். பல காலத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Lord, that we surrender our life to you, Father. Thank you, Lord. Deal with us, change our lives. Change our thinking patterns. Whatever things comes against the will of God, we take authority over those things. Amen. And we find and rebuke those things in Jesus' name. In the name of Jesus. சத்துடைய கிரைகள் ஆண்டுகள் வாழ்க்கையிலே எந்த விதத்தில் வந்தாலும் கூட அவைகளை நசரீனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். தெளிந்த எண்ணங்கள் வரட்டுமாக, தெளிந்த புத்திகளை வரட்டுமாக. தாவீதின் யுத்தத்திலே நாம் முன் செல்ல வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மட்டுமில்லை, முழு சபையை ஆண்டவரே நாங்கள் அந்த வெற்றி நோக்கி நாங்கள் செல்வோம். நாளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக ஒரு பாடலை பாடி காணிக்கை செலுத்துவோம். உற்சாகமாக காணிக்கை செலுத்துவோம். Oh,
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. நம்ம அதிலும் கூட காலை ஆரம்பத்திலே நம்ம எல்லாரும் சபையாக வந்து ஒன்றிணைந்து நம்ம கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நாளிலும் கூட நம்ம உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்கை சொன்னாங்க ஏறிட்டோம். ஆனாலும் இதோடு நம்மளுடைய கடமை முடிந்தது என்று யோசிக்காதபடிக்கு இதோடு முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் செய்துட்டோம் அப்படின்னு ஆண்டவர் இஸ் டிலைட் வித் அஸ் அப்படி சொல்லி நம்ம சந்தோஷப்படாதபடிக்கு இனிதான் நம்மளுடைய வேலைகளே அதிகமாக இருக்கிறது என்று யோசிக்கிறோம். கேட்ட வார்த்தையின் பிரகாரம், கற்றுக்கொண்ட பிரகாரம் சத்தியம் என்னும் வார்க்கட்சியை இடுப்பிலே நாம் தொடுத்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தை நாளில் கூட சத்தியம் என்னும் பெல்ட் ஆஃப் ட்ரூத் அதை நம்ம ஞாபகத்திலே கொண்டுவோமா. நம்ம முழுமையாய் நாம் சீராக நேர்த்தியாக காணப்படுவதற்கு சத்தியம் என்னும் வார்க்கட்சியை நாம் இடுப்பிலே தொடுத்தவர்களாய் இருக்க கட்டினவர்களாக the belt of truth buckled around your waist சரியாய் மக்கள் பண்ணவர்களாய் கடந்து செல்வோமாக. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சத்துரு நம்மை ஏமாற்றாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு சத்தியம் என்னும் வார்க்கட்சி எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக நம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. எந்த சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் சத்திய தேவனுக்கு சத்திய ஆவியானவருடைய கிருபையின் பிரகாரம் எல்லாரும் செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதில் கூட நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் தொடர்ந்து நம்மை இந்த சகல விதமான ஆவிக்குரிய போராட்டங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிப்பவர்களாகவும் ஜெயித்தவர்களாகவும் கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோமாக. சொல்லப்பட்டிருக்கிறது, உறுதியாய் எழும்பி கர்த்தருக்கு நிற்போமாக. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் கூட சத்திய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கட்டி நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்கிறாங்க. நாங்களும் சரியாய் சத்தியத்திலே கட்டப்பட வேண்டும். எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் சரியாய் சத்தியத்திலே கட்டுப்பட்டு கொண்டு வர வேண்டும். எங்கள் திருச்சபையும் சத்தியத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த சமுதாயத்தை நாங்கள் சரியான சத்தியத்திலே சாட்சியாய் கொண்டு வர கர்த்தர் எங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் பலப்படுத்தும். எங்களை ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய கரம் அனைவரும் கூட தங்கியிருப்பதாக சத்திய ஆவியானவரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் ஜெயித்தவர்களாக எங்களை கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா விதமான போராட்டங்களையும் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலும் தேவன் விடுதலை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான சத்துரு கொண்டு வருகிற சதிமோச திட்டங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே முறியடிக்கிறோம். நாளிலும் கூட நாங்கள் இதோ கர்த்தாவே எழும்பி சந்தோஷமாக தேவனுக்கு என்று பிரகாசிக்க உதவி செய்கிறாங்க. எல்லா துதிகர மகிமைக்கு செலுத்துகிறோம். நீங்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா?